நீங்கள் நேராக வந்து கமல்கிட்டே சொல்லிடுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ கமலை போய் அவரோட ஆஃபீஸில் பார்த்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, எனக்கு ரீமேக்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நம்ம வேணால் புதுசாக ஒரு கதை பண்ணலாம் அப்படின்னு. சரி, நீ உங்கள்கிட்ட ஏதாவது கதை இருக்கா அப்படிங்கிற மாதிரி கமலஹாசன் கேட்டிருக்காரு. ஸோ மணிரத்னம் சொல்லியிருக்காரு, எஸ், என்கிட்ட ஒரு கதை இருக்குது. வரதராஜ முதலியார் அப்படின்னு சொல்லி பாம்பேயில் ஒரு மிகப்பெரிய டான். ஸோ அவரோட வாழ்க்கையை வந்து நம்ம கதையாக எடுக்கலாம், எனக்கு அதை வச்சு நான் ஒரு சின்ன ஸ்டோரி லைன் மாதிரி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா மேலும் அந்த கதையை பற்றி இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லியிருக்காரு. நான் பாம்பேயில் படிக்கும்போது நான் நிறைய வரதராஜ முதலியாரை பற்றி நிறைய கேட்டிருக்கேன். மாட்டுங்கா, தாராவி, இந்த மாதிரி தமிழர்கள் வாழ்கிற எல்லாருக்குமே அவர் வந்து கிட்டத்தட்ட தமிழர்களுக்கு வந்து ஒரு சேவியர், ஒரு பாதுகாவலர் மாதிரி இருந்திருக்காரு. ஸோ அவரை பற்றி எல்லாருமே புகழ்ந்து பேசிகிட்டே இருப்பாங்க. பட் இதே இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட சிம்ம சொப்பனமாக இருந்திருக்காரு இன்னொரு சைட் ஆஃப் பீப்புளுக்கு. ஸோ இப்படிங்கிறப்ப இந்த ரெண்டு கேட்டகரியில் எப்படி ஒரு மனுஷனால் ரெண்டு ரோல் எக்ஸ்ட்ரீமாக ப்ளே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயம் வந்து மணிரத்னத்தை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணதாகவும், இதை நாம் ஒரு சினிமாவாக ஒரு திரைக்கதை பண்ணி எடுத்தோம்னா இந்த படம் கண்டிப்பாக நல்லா வரும் அப்படிங்கிற ரொம்ப ஆணித்தரமாக அந்த கதையை ஹோல்ட் பண்ணி வச்சுருந்துருக்காரு. இதை கமல்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஈவன் கமல் காட் கன்வின்ஸ்ட். கமலும் அதில் ஒத்துண்டு ஓகே நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண அந்த தருணம் தான் நாயகன், த ஐகானிக் கிரேட் ஃபிலிம் உருவான இடம். இதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காரு, இந்த ஸ்டோரியை இன்னும் மேலே ஃபர்தராக நல்லா கொண்டு போகணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னோடனே வரதராஜ முதலியாரை சந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காரு மணிரத்னம். ஸோ இன் ஒன் ஃபைன் டே அவருக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்கு. ஸோ அவரை மீட் பண்ணலான்னு சொல்லி அவர்கிட்டேருந்து வரதராஜ முதலியார்ட்டேருந்து ஒரு கால் வருது. ஸோ ரொம்ப டைட் செக்யூரிட்டி எல்லாம் முடிஞ்சவொடனே அவர் வீட்டில் போய் சாந்தோமில் அவர் தலைமறைவாக தங்கியிருந்திருக்காரு. ஏன்னா அங்கேருந்து போலீஸ்லாம் தேடுறதுனால சென்னையில் வந்து தங்கியிருந்திருக்காரு. சாந்தோம் அவரோட வீட்டில் பார்க்க உள்ளே போயிருக்காரு. உள்ளே போனோன்னு எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பீதி கலந்து உள்ளே போயிருக்காரு. ஸோ உள்ளே போய் உட்காந்த மணிரத்னத்துக்கு தோசை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அவர் சாப்பிட்டே இருக்கும்போது உள்ள வரதராஜ முதலியாரோட என்ட்ரி. உள்ளே வரும்போதே அவர் கொஞ்சம் லவுடாகவே பேசிகிட்டே வர்றாரு. ஆமாயா, எல்லோரும் படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வருவீங்க, கடைசியில் வந்து எங்களை வந்து ஒரு வில்லனாகவும் ஒரு சமுதாயத்துக்கு வாழ தகுதி இல்லாதவர்கள் மாதிரியும் எங்களை சித்தரித்து ஒரு படத்தை ரெடி பண்ணி நீங்கள் காசு சம்பாரிச்சிட்டு போயிடுவீங்க. இப்படி தான் சலீம் ஜாவேத்னு ஒருத்தர் வந்தார் பாலிவுட்லேருந்து, எங்ககிட்ட எல்லா கதையெல்லாம் கேட்டு எங்களை தப்பான முறையில் சித்தரித்து படத்தை எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தத்தோடு கொஞ்சம் லவுடாக பேசிட்டே வந்து அந்த விஷயத்த சொல்லிகிட்டே இருக்கும்போது தோசையிலேருந்து ஒரு சட்னியை முக்கி மணிரத்னம் கையில் கொடுத்துக்கிட்டே இருக்காராம். பட் அவர் பேசிக்கிட்டே இருக்காராம். மணிரத்னம் இது சைலண்ட்டாக வாங்கி அமைதியாக அவருக்கு எந்த விதமான ரியாக்ஷனும் பண்ணாமல் பொலைட்டாக அவர் என்ன பேசுகிறாரோ அவரை முதல்ல காம் டவுன் பண்ணுவோன்ட்டு அவரை கொஞ்சம் சமாதானப்படுத்தி அதுக்கப்புறமா அவர்கிட்டேருந்து நிறைய வாங்கின இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நாயகன் அப்படிங்கிற ஒரு படம் உருவாகிறதுக்கு மிகப்பெரிய ஆதாரமாக இருந்துச்சான். எஸ்பெஷலி படத்தோட கிளைமேக்ஸ்லாம் வரதராஜ முதலியார் அவர் வாயால் சொன்னது தான் படத்தோட கிளைமேக்ஸை நம்ம இன்றைக்கி பார்க்குற நாயகன் படம்.